முதல்ல திருமணத்தில் என்ன நடந்தது? கர்த்தர் மனுஷனுக்காக ஒரு மனுஷியை உண்டு பண்ணுகிறார். எப்படி திருமண ஆராதனையில் ஒரு தகப்பன் தன்னுடைய மகளை கொண்டு வந்து அங்கே நடத்தி கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி அவளுக்கு வரப்போகிற அந்த கணவனுக்கு அவளை ஒப்படைக்கிறான். அதுபோல் கர்த்தர் ஏவாளை கொண்டு வந்து ஆதாமனிடத்தில் ஒப்படைக்கிறார். ஃபாதர் ஆஃப் த பிரைடு மாதிரி, மணமகளின் தகப்பன் மாதிரி அவளை கொண்டு வந்து அவனிடத்தில் ஒப்புவிக்கிறார். அவள் எங்கிருந்து வந்தவள்? அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள். இதெல்லாம் ஏன் அப்படி செய்தார்? ஏன் அப்படி உருவாக்கணும்? நாளைக்கு இயேசு வந்து நம்மை மீட்கும்போது, அவர் சிலுவையில் தொங்கும்போது அவர் விலாவிலே ஈட்டினால் குத்தினார்கள், இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வந்தது. அதுதான் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது. அவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததன் மூலமாக சபையை உருவாக்குகிறார். சொந்த இரத்தத்திலே சம்பாதித்த சபை என்று பவுல் சொல்லுகிறார். அதை எடுத்து காட்டுது அது. அதனால தான் அவன்கிட்ட கொண்டு வந்தோன்னு அவன் சொல்கிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள். அதை மனசில் வச்சு தான் எபேசியரில் பவுல் எழுதும்போது இப்படி சொல்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள்ன்றார். 30ஆம் வசனத்தில் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். நாமும் கிறிஸ்துவம், நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள உறவு எப்படி? மாம்சத்தின் மாம்சம் எலும்பில் எலும்புமாய் அவரோடு கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்றார். சொல்லிவிட்டு இங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் மனுஷன் அப்படி சொன்ன உடனே அதை மோசே எழுதுறாருன்றாங்க இல்லையா? அதை எழுதி வைத்த மோசே ஆதாம் என்ன சொன்னான்னு சொல்கிறாரு. என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷன் என்னப்படுவாள் என்றான். அதோடு அவன் சொன்னது முடிஞ்சு போச்சு. 24ஆம் வசனம், இது நிமித்தம் புருஷனானவன் புருஷன் தன் தகப்பனையும் தாயம் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்ன்றது எழுதுகிற மோசே அங்கே போடுறாரு. அதை பற்றி சொல்கிறாரு, இதுதான் திருமணத்துக்கு அடிப்படையே, அவர் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கொண்டு வந்து தான் பவுல் இங்கே போதிக்கிறாரு. 29ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரத்தில் எபேசியரில், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். மனைவி ஒரே மாம்சம் என்றாரு, அதனால தான் மனைவியை பகைக்க முடியாதுன்றாரு.